டாக்டர் பிளஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். உடல் எடை குறைவு, அதாவது அண்டர் வெயிட்ல இருக்கிறங்க, வயதிற்கு ஏற்ற மாதிரியான ஒரு உடல் எடை எனக்கு இல்லவே இல்லை, ஏன் தான் இப்படி இருக்குன்னே தெரியலன்ட்டு நிறைய பேர் வருத்தப்படுவீங்க. இதுல முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, எனக்கு ஹெல்த் இஷ்யூஸ் எதுவுமே கிடையாது, ஆனா ரொம்ப வருஷமா இந்த அண்டர் வெயிட்லயே தான் இருக்குன்னு சொல்லக்கூடிய ஆண்களும் பெண்களும் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ தன்னுடைய குழந்தைங்களை கூட்டிட்டு வரக்கூடிய பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க, ஏஜ் பாருங்களேன் 15 ஆகுது, 26 ஆகுது, வெயிட் 42, 43 இந்த மாதிரிதான் இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நிறைய ஆண்களும் பெண்களும் இருக்காங்க. வயதிற்கேற்ற மாதிரியான ஒரு உடல் எடை இல்லாத ஒரு நிலைமை நிறைய பேருக்கு இருக்கு. இப்ப எந்த பிரச்சனையுமே இல்லாம ஏன் இந்த மாதிரி ஆகுது? நான் வந்து ஹெல்த்தியா சாப்பிட்றேங்க, ஆனாலும் எனக்கு வெயிட் நார்மலாவே இல்லைன்னு சொல்ற கண்டிஷன் நிறைய பேருக்கு இருக்கு. சரி, நம்ம உடல்ல அப்படி பிரச்சனை இருந்ததுன்னா சாப்பிடக்கூடிய உணவு சரியா அப்சார்ப்ஷன் நடக்கல அப்படின்னு அர்த்தம். குடல் பகுதியில் சரியா அப்சார்ப்ஷன் நடக்காத பட்சத்துலதான் நமக்கு உடல் வயதிற்கேற்ற ஒரு உடல் எடை இல்லாம இருக்கும். சரி, அதற்கு அடுத்தது உடல் எடை குறைவுக்கு காரணம் என்னவாக இருக்கும்? சோ இவர்களுக்கெல்லாம் உடல் எடை குறைய வாய்ப்பு இருக்கு. அதை எப்படி சரி செய்யலான்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்படி பார்த்தோம்னா நமக்கு டயபெட்டிஸ், சுகர், ஸோ ரத்தத்தில் சர்க்கரை அளவு அதிகமாக இருக்கு, நான் ஒரு சர்க்கரை நோயாளியாக இத்தனை வருடங்களாக இருக்கிறேன்னு சொன்னீங்கன்னா கிடுகிடுன்னு வெயிட் லாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ போன வருஷம் இத்தனை கிலோ இருந்தேன், ஆனா இப்போது பாத்தீங்கன்னா இத்தனை கிலோ குறைந்து ஒரு 7-8 கிலோ வரைக்கும் குறைஞ்சிருக்குங்க. சுகர் இருக்கு, தோல் எல்லாம் சுருக்கம் ஆயிடுச்சு, முகத்திலும் கழுத்து பகுதி கையெல்லாம் பார்த்தோம்னா தோல் சுருக்கம் நிறைய ஏற்பட்டுடுச்சு சொல்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அப்போ நமக்கு பாடியில சுகர் லெவல் அதிகமாக இருந்துச்சு. சுகர் லெவல் அதிகமா இருக்கும்போது உடல் எடை குறைய ஆரம்பிக்கும். அதற்கு அடுத்தது முக்கியமான ஒரு ரீசன் என்னன்னு பார்த்தோம்னா ஹார்மோன் இம்பேலன்ஸ், முக்கியமாக தைராய்டு. ஸோ தைராய்டு சார்ந்த பிரச்சனைகள் இருக்கும்போது உடல் எடை குறைவதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. அப்போ உடல் எடை குறைவதற்கு வாய்ப்புகள் அப்படின்னு பார்த்தோம்னா தைராய்டு. ஸோ முக்கியமாக ஹைப்போதைராய்டிசம் இருக்கக்கூடிய நபர்களுக்கு உடல் எடை குறைஞ்சிக்கிட்டே வர்றதும் பார்க்கிறோம். ஒரு சிலருக்கு இதனால உடல் பருமன் ஆகிறதும் நம்ம பார்க்கிறோம். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் அந்த உடல் வாகு அப்படின்றது மாறுபடுது. அதே மாதிரி பார்த்தோம்னா ஒரு சிலருக்கு கொலஸ்ட்ரால் லெவல் அதிகமாக இருந்து நான் வெயிட் லாஸ் பண்றேன்னு சொல்லிட்டு அளவுக்கு அதிகமாக வெயிட் லாஸ் பண்றக்கூடிய நபர்களும் இருக்காங்க. தன்னுடைய நிலைக்கு விட நார்மலா நான் என்னோட பிஎம்ஐ செக் பண்ணி பார்த்துட்டேன், இவ்வளவு கிலோ இருக்கணும், ஆனா இதை விடவே நான் ரொம்ப கம்மியா இருக்கிறேன் அப்படின்னு சொல்றவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. சோ அந்த மாதிரி இருக்கும் பட்சத்திலும் நமக்கு என்ன ஆகுதுன்னா வெயிட் லாஸ் ஆக ஆரம்பிக்கும். இன்னும் ஒரு சிலருக்கு ஸ்ட்ரெஸ் அண்ட் டிப்ரெஷன், காரணமே இல்லாம, முக்கியமாக அந்த டீனேஜ்ல என்னங்க டிப்ரெஷன், நிறைய பேர் இப்ப அப்படிதான் இருக்காங்க. சோ ஒரு 45 வயதை கடந்து வரக்கூடிய நோய் நிலைகள் எல்லாமே இப்போ டீனேஜ்ல இருக்கக்கூடியவங்களுக்கே வந்துருது. சோ அந்த அளவுக்கு ஸ்ட்ரெஸ் அண்ட் டிப்ரெஷன் நிறைய பேருக்கு இருக்கு. ஆன்சைட்டி, ஃபியர் இருக்கு அப்படின்னா நம்ம சாப்பிட்ற உணவு, இப்போ ஆன்சைட்டி இருந்துச்சுன்னா உஷ்ணமாக மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ உடல்ல பார்த்தோம்னா உஷ்ணமாக மாறுவது நம்ம நிறைய பேருக்கு பார்க்கிறோம். அப்ப அந்த உஷ்ணம் என்ன பண்ணும்னா சாப்பிடக்கூடிய உணவில் இருக்கு அந்த சாரம் சரியா உடல்ல சேராது, சத்துக்கள் எல்லாமே உடல்ல சேராம நமக்கு உடல் எடையை குறைச்சிக்கிட்டே வருது. இந்த மாதிரி காரணங்கள் இருக்கு. அப்போ உடல் எடை இந்த மாதிரி குறைஞ்சிக்கிட்டே இருக்குன்னா எந்த மாதிரியான உணவுகள் எடுத்தா நமக்கு உடல் எடை அதிகரிக்கலாம்? ரொம்ப நேச்சுரலா நிறைய பேர் கேட்கறது என்னன்னா, இந்த மாதிரியான புரோட்டீன் மிக்ஸ் நம்ம சாப்பிடலாமா, இல்ல மார்க்கெட்ல வெயிட் கெயின்காக சில பொருட்கள் இருக்கு அதெல்லாம் வாங்கி சாப்பிடலாமா அப்படின்னு கேட்பீங்க. ஸோ நேச்சுரலா நம்மளுடைய அப்சார்ப்ஷன், குடல் பகுதியில அப்சார்ப்ஷன் சரியா நடந்து உடல் எடை அதிகரிக்கிறதுக்கான வழிமுறைகள் என்னென்ன அப்படின்றதும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்படி பார்க்கும்போது நம்ம உடல் எடை அதிகரிக்கணும்னா நம்ம உணவில் என்ன செய்யணும்? ஸோ முதல்ல அவுட் சைட் ஃபுட் சாப்பிட்றதையும் குறைச்சிடணும். ஸோ டோட்டலா பார்த்தோம்னா இந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸ், அதிகமான புளிப்பு சார்ந்த உணவுகள் நிறைய பேர் சாப்பிடுவாங்க, அதை குறைச்சிக்கணும். புரோட்டீன் டயட் நம்ம உடல்ல நம்ம உணவு சாப்பிட்றதுல பேலன்ஸ்டா இருக்கான்றதை செக் பண்ணிக்கணும். ஸோ புரோட்டீனோட அளவு எந்த அளவுக்கு நம்ம சாப்பிட்றோன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ உடல் பருமன் அப்படின்னு சொல்லக்கூடியது மசில் மாஸ். ஸோ மசில் மாஸ் நல்ல பல்கா வரணும், கொஞ்சம் பார்க்கறதுக்கே ஒரு பூசண மாதிரி லைட்டா தெரியணும்னு சொன்னா ஸோ அப்போ நம்ம ப்ரோட்டீன் டயட் கரெக்டா எடுத்துக்கணும். ஸோ ப்ரோட்டீன் டயட் எடுக்க எடுக்க நமக்கு என்ன ஆகுதுன்னா உடல்ல சரியான அளவுக்கு எடை இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ ப்ரோட்டீன் டயட் இன்க்ரீஸ்
இன்க்ரீஸ் பண்ணணும்னா முளை கட்டிய தானியங்கள் ரொம்ப முக்கியம். இதுல எதுங்க சாப்பிடலாம்? எனக்கு வந்து இப்போ அண்டர் வெயிட்ல எனக்கு வயதிற்கு ஏற்ற மாதிரி ஒரு 40 வயதுக்குள்ளதான் நான் இருக்கிறேன். ஸோ அப்போ வந்து 40 வயதுக்குள்ள இருக்கிறேன். பட் வெயிட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா இருக்கு. 45, 48, 50 இந்த மாதிரி வெயிட் எல்லாம் இருக்கக்கூடிய ஆண்களும் நிறைய பேர் இருக்காங்க. அந்த மாதிரி இருக்கும்போது சுகர் இருந்தாலும் சரி, தைராய்டு இருந்தாலும் சரி, இதை வந்து நம்ம சாப்பிடலாம். அப்படின்னா முளை கட்டிய உளுந்து. இந்த முளை கட்டிய உளுந்து நம்ம பயன்படுத்தும் போது டெய்லி ஒரு 20 கிராம் போதும். முளை கட்டிய உளுந்து 20 கிராம் அளவுக்கு தினமும் நம்ம சாப்பிட்டுட்டு வரும்போது நம்ம உடல்ல இருக்கக்கூடிய தசைகள் எல்லாமே வலுவடைய ஆரம்பிக்குது. தசைகள் வலுவடைகிறதுக்கு நமக்கு முளை கட்டிய உளுந்து பயன்படுது. அதே மாதிரி முளை கட்டிய கருப்பு எள்ளு இதுவும் நம்ம சாப்பிட்டுட்டு வரலாம். உளுந்து ஒரு நாள் சாப்பிட்றோம்னா முளை கட்டிய கருப்பு எள்ளு ஒரு நாள் 20 கிராம் அளவுக்கு டெய்லி காலையில நம்ம சாப்பிட்டுட்டு வரும்போது உடல்ல அந்த உடல் எடை குறைவு அப்படின்றது சரியாகி கொஞ்சம் கொஞ்சமாக நார்மலா நமக்கு உடல் பருமன் வர ஆரம்பிக்கும். அந்த வயதிற்கு ஏற்ற மாதிரியான உடல் எடை வர ஆரம்பிக்கும். இதுலயுமே சித்த மருத்துவத்தில் பார்த்தோம்னா நிலப்பனங்கிழங்கு பயன்படுது. இந்த நிலப்பனங்கிழங்கு எப்படின்னா இதை கொண்டு வந்து இதனுடைய பவுடர், இந்த பவுடரை பால்ல வேக வைத்து எடுக்கணும். எப்படின்னா பிட்டவியல். கீழே ஒரு அகண்ட பாத்திரத்துல பால் விட்டு மேல துணி கட்டி நிலப்பனங்கிழங்கு பொடியை அது மேல வைத்து நல்லா நம்ம வந்து சூடு பண்ணும்பொழுது அந்த பாலோட ஆவியில நம்ம பிட்டு வேக வைக்கிற மாதிரியேதான் நிலப்பனங்கிழங்கு வந்து அந்த மாதிரி அந்த பொடியை வேக வைத்து எடுத்து வெயில உலர்த்திட்டு அதை நம்ம பயன்படுத்தணும். எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னா வெல்லம், நிலப்பனங்கிழங்கு பொடி ரெண்டும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்துக்கணும். நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு உருண்டைகள் எடுக்கும் பொழுது இந்த உருண்டைகள் தினமும் ஒன்று. அது ஆண்கள் பெண்கள் எல்லாருமே சாப்பிட்டுட்டு வரலாம். நம்ம குழந்தைகளுக்கு கொடுத்தோம்னா இன்னுமே வந்து நம்ம உடலும் சரி எலும்புகளும் சரி வலிமையாகும், ஸ்டாமினா இன்க்ரீஸ் ஆகும். லைட்டா தள்ளி விட்டாலே கீழே விழுந்துடுற மாதிரி இருக்கீங்க, காத்தடிச்சாலே பறக்குற மாதிரி இருக்கீங்க எல்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த மெடிசனை வந்து நம்ம சாப்பிட்டுக்கிட்டே வரணும். இது வந்து ஒரு ஹெல்த் சப்ளிமெண்ட் அப்படின்னே சொல்லலாம். இதை வந்து டெய்லி நெல்லிக்காய் அளவு உருண்டையே நம்ம தினமும் ஒன்று சாப்பிட்டுட்டு வரும்போது உடல்ல இந்த புரோட்டீனோட அளவு அதிகரிச்சு மசில் மாஸ் இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி காலையில தினமுமே வந்து பார்த்தோம்னா 2 வெற்றிலை எந்திரிச்ச உடனே வெறும் வயிற்றுல நல்லா பிரஷ் பண்ணிட்டு கொஞ்சம் தண்ணி குடிச்சதுக்கு அப்புறம் 2 வெற்றிலையை அப்படியே மென்னு சார விழுங்கிடணும். அப்படி நம்ம டெய்லி பண்ணும்போது இது எதற்காக அப்படின்னா வயிறு சுத்தமாகிறதுக்கு, நம்ம சாப்பிடக்கூடிய உணவு வந்து அப்சார்ப்ஷன் கரெக்டா நடக்கிறதுக்கு. அப்சார்ப்ஷன் கரெக்டா நடக்கிறதுக்கு இந்த வெற்றிலையை நம்ம பயன்படுத்தும் போது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சாப்பிட்ற உணவு அப்சார்ப்ஷன் நடக்கும். உடல் வந்து எடை கொஞ்சம் கொஞ்சமாக ஆரோக்கியமான முறையில நமக்கு அதிகரிச்சுக்கிட்டே வர்றதை பார்க்க முடியும். இந்த பதிவில் நிறைய பேருக்கு எந்தெந்த நோய் நிலையில இருந்தா உடல் எடை குறையும், அதற்கான எளிய சித்த மருந்துகள் என்ன அப்படின்றத பார்த்தோம். இயற்கையான முறையில பக்க விளைவுகள் இல்லாம உடல் எடை அதிகரிக்கிறதுக்கான வழிமுறையும் நான் சொல்லியிருக்கிறேன். நிச்சயம் பயன்படுத்தி பாருங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.